திருத்துறைப்பூண்டி வேலா டோர்ஸ் நம்மள்ட்ட வந்து ஹீரோ ஸ்பெண்டர் ப்ளஸ்ங்க. ஃபுல்லாக ஒரு சர்வீஸ் பார்க்கணும். கஸ்டமர் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க, வண்டி ரொம்ப நாளாச்சு சர்வீஸ் பண்ணி பார்த்து விடுங்க அப்படின்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினோட சவுண்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா சலசலன்னு சவுண்ட் கேட்கும். என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா டைமிங் செயின், அது இல்லாமல் வால்வு லூஸ், இது மட்டும் ரெண்டு மட்டும் தான் பார்க்க போகிறோம். டைமிங் செயின் பார்த்தீங்கன்னா வந்து கிட்ட வாங்கிலாங்க. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 400 440 ரூபா இந்த ரேட்டு தான் வரும். பேக்கில் பார்த்தீங்கன்னா செயின் ஸ்ப்ராக்கெட் பேரிங், கட்ஸ் ரப்பர், வீல் பேரிங், பிரேக் ஷூ, இது மட்டும் தான் நம்ம பேக்கில் மாற்ற போகிறோம். கிக்கர் பார்த்தீங்கன்னா லைட்டாக அடிச்சு ஸ்டார்ட் ஆகுது, கொஞ்சம் அழுத்தி அடிச்சோம்னா இது ரொம்ப ஸ்லிப்பாக வர மாதிரி இருக்குனாங்க. அது என்ன ஃபால்ட் பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட் போயிட்டுங்க. கிளச்சில் பார்த்தீங்கன்னா காரக் பிளேட், ஸ்டீல் பிளேட், இது ரெண்டு மட்டும் தான் மாற்ற போகிறோம். இன்னர் அவுட்டர் பெல் எல்லாமே நல்லா இருக்கு. ஸ்பெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கீர் போட்டு இழுக்கிறப்ப தான் கூற மாதிரி சவுண்ட் இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரைமரி கீர் அது மாத்திரம்னா அந்த கூற சவுண்ட் இருக்காது, கொஞ்சம் நல்லா இருக்கும். வண்டி புது வண்டி மாதிரியே இருக்கும். ஓகே, ஒர்க்கு ஃபுல்லாக முடிச்சாச்சு. கஸ்டமர் ஒரு கண்டிஷன் சொன்னாங்க, என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் அது வந்து எனக்கு கேஸ்ட்ரல் மட்டும் தான் ஊற்றணும், நான் ரொம்ப நாளாக தான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு அதே யூஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே கேஸ்ட்ரல் வாங்கி ஊற்றியாச்சுங்க. வண்டி ஓட்டி பார்க்க நம்ம ஓட்டி பார்க்க தேவையில்லைங்க, கஸ்டமர் ஓட்டி பார்த்தாலே போதும். ஏன்னா அவரே வந்து மெக்கானிக் மாதிரி தான், பாதி வேலை அவரே தெரியுது அவருக்கு. கஸ்டமர் என்னென்ன கம்ப்ளைண்ட் சொன்னாலும் எல்லாத்தையும் பார்த்து பக்காவாக கொடுத்தாச்சுங்க. ஃப்ரெண்டில் ஆரம்பிச்சு பேக்கில் இன்ஜினில் எல்லா வேலையும் சொன்னாலும் எல்லாத்தையும் பார்த்து கொடுத்தாச்சு. கஸ்டமர் நம்மளை தேடி எங்கே வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா திருச்சிக்கும் தஞ்சாவூரும் இடையில செங்கிப்பட்டின்னு ஊர் இருக்கு, அந்த ஊர்லேருந்து நம்மளை தேடி வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி.